தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். எல்லோருக்கும் வணக்கம். ஒரு வழி மிகுந்த நாட்களில் நாங்கள் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் வார்த்தைகள் எங்கள் வாயிலேருந்து முழுமையாக வர முடியல. அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டம். எங்களுடைய உறவுகள், எங்களுடைய குடும்பம், தமிழகம் முழுவதும் தலைவர் அவர்களுடைய சுற்றுப்பயணம், ஒவ்வொரு மாவட்டமும் மிகப்பெரிய மக்களுடைய எழுச்சியாக உருவானது. இது ஒன்றும் முதல் மீட்டிங் கிடையாது. திருச்சி, அரியலூர், நாமக்கல் அப்படின்னு பல ஊர்களுக்கு, திருவாரூர், நாகப்பட்டினம் அப்படின்னு செல்லும் போதெல்லாம் கிட்டத்தட்ட இந்த 50 வருஷத்தில் இல்லாத ஒரு எழுச்சியை ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க மக்கள் மிகப்பெரிய நம்பிக்கையுடனும் மிகப்பெரிய ஒரு அன்புடனும் எங்கள் தலைவருடைய பேச்சையும் வருகையும் மக்களே இந்த பிரச்சாரத்தை உருவாக்குனாங்க. ஆனால் உண்மையை பதிவு பண்ணணும். எல்லா மாவட்டங்களிலும் எப்பொழுதும் பெருசாக காவல்துறை பெருசாக சப்போர்ட் பண்ண கிடையாது. அரியலூரில் சப்போர்ட் பண்ணாங்க. பெரம்பலூர் எஸ்பி எங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக பல தகவல் கொடுத்தாங்க. அதனால தான் கடைசி நிமிஷத்தில் அந்த ப்ரோக்ராம் நாங்கள் கேன்சல் பண்ணோம். ஆனால் எப்பயுமே இல்லாத அளவுக்கு கரூரில் நாங்கள் நாமக்கல்லில் முடிச்சுட்டு, நாமக்கல்லில் நல்ல முறையாக மக்களுடைய ஆதரவோடு முடிச்சுட்டு, என்ன டைம் காவல்துறை சொன்னாங்களோ 3 to 10, இன்ஃபேக்ட் காலையிலிருந்து தலைவருடைய நாமக்கல் வருகையாகட்டும், பிரச்சாரமாகட்டும், எங்களுடைய சொந்த லைவ் ப்ரோக்ராமில் எல்லா மீடியாவுக்கும் லிங்க் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ தலைவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியும். இது ஏன் சொல்கிறேன்னா, தலைவர் லேட்டாக வந்தார்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு பரப்பப்பட்டுச்சு. ஸோ 3 to 10 என்ன காவல்துறை சொன்னாங்களோ அந்த இடத்துல தான் நாங்கள் கரெக்டாக போனோம். ஆனால் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி என்னென்னா, கரூர் மாவட்டத்தில் நாங்கள் நுழையும் பொழுது அந்த பார்டர்லேயே அந்த பாலத்துக்கிட்ட என்னை கொஞ்சம் பேச விடுங்க சார். நீங்கள் சன் டிவின்னு தெரியும், என்னை பேச விடுங்க. என்னை பேச விடுறதுக்கு என்ன எல்லாம் சொந்தம் இருக்குது எனக்கு. ஸோ நீங்கள் தடுக்காதீங்க. எங்களுக்கு 15 நாளாக நாங்கள் பேசாமல் இருக்கிறோம். நாங்கள் உண்மையை சொல்லணும். நாங்கள் பேசிக்கிறோம். நாங்கள் பேசுகிறோம் சார். நாங்கள் பேசணும்னு நினைக்கிறோம். இவர் கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள். எதுக்காக நீங்கள் இப்படி தடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் அலோவ் பண்ணுங்க. நாங்கள் பேசுகிறத கேட்குறோம். நீங்கள் அமைதியாக இருங்க. ஸோ கரூரில் இந்த இன்சிடென்ட்டுக்கும் இந்த தீர்ப்புக்கும் சம்மந்தம் இருக்குது. அதை நான் மக்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன். கரூரில் போலீஸ் காவல்துறை தான், கரூர் காவல்துறை தான் எங்களை வரவேற்றாங்க. இது எந்த மாவட்டத்திலையும் நடக்கலை. அவங்க தான் வரவேற்றாங்க. அவங்க தான் திட்டமிட்ட இடத்துல கொண்டு போய் அந்த இடத்துல நின்று பேசுங்கன்னு சொன்னாங்க. ஒட்டுமொத்த காவல்துறையும் ரோப்பை கொண்டு போய் கொண்டு வச்சா எந்த இடத்துல நிப்பாட்டினாங்களோ அந்த இடத்துல நிப்பாட்டினாங்க. தலைவரும் எல்லாம் கம்ஃபர்டபுளான்னு கேட்டுட்டு மேலே இருந்துச்சு பேச ஆரம்பித்தார். அப்படி தவறுகள் இருந்தால் ஏன் காவல்துறை கரூர் மாவட்டத்துடைய எல்லையிலேயே வரவேற்கணும்? நம்பர் 1 கொஸ்டின். அப்போ பேச ஆரம்பிக்கும் பொழுதே தலைவர் எப்பொழுதுமே மக்களை பார்த்து தான் பேசுவார். எங்கே தண்ணி கேட்டாரோ அங்கே தண்ணி அவர் கையாலே கொடுத்தாரு. எங்கே ஆம்புலன்ஸ் வழிவிடுன்னு சொன்னாலும் அவரே சொன்னார். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் நிலவில்லைன்னு சொல்லிட்டு அவர் பேச்சை முழுமையாக கவனிக்காமல் மக்களை பார்த்துட்டு அமைதியாக எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடியுமோ ஷார்ட்டாக முடிச்சுட்டு கிளம்பணும். நம்பர் 1. நம்பர் 2, இந்த இடத்தை எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்தாங்கிறதுக்கான ப்ரூஃபை நாங்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கிட்ட நாங்கள் கொடுப்போம். ஏன்னா எங்களுக்கு ஏன் தமிழக அரசு மீதோ தமிழக அரசு மீது என்கொயரி மீதோ நம்பிக்கை இல்லை அப்படின்னா, இந்த இஷ்யூ நடந்த பிறகு எல்லாரும் சொல்கிற மாதிரி இவங்கெல்லாம் ஓடிட்டாங்க, அது வரல. எங்களுடைய மொபைல் நெட்வொர்க்கை செக் பண்ணலாம். கரூரோட பார்டரில் நான், பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அவர்கள், அருண்ராஜ் அவர்கள் எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்தோம். காவல்துறை வர வேணாம், வந்தால் கலவரம் வரும், நிறைய பிரச்சனை நடக்கும்னு வலியுறுத்தினாங்க. அதையும் நாங்கள் தாக்கல் பண்ணுவோம்.
ஒரு திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இன்சிடென்ட் நடக்கும் பொழுதே ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களையும் ஒட்டுமொத்த கட்சியையும் தடியடி நடத்தி ஒரு மிகப்பெரிய தீவிரவாதிகள் மாதிரி யார் அடிச்சு அனுப்பிச்சாங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுவோம். நாங்கள் அந்த இறப்பு ஏற்பட்ட உடனே நாங்களும் மனுஷங்க தான். எல்லாரும் சொல்கிற மாதிரி 75 வருஷமாக இருக்கிற 60 வருஷமாக இருக்கிற அரசியல்வாதியும் கிடையாது. நாங்கள் ஒரு மனிதர்கள். அதுக்கப்புறம் தான் தலைவர்கள், அதுக்கப்புறம் தான் அரசியல். அப்படி இறப்பு ஏற்பட்ட உடனே முதல் 3 நாள் 4 நாள் என்ன செய்யணும்னே தெரியாது. ஏன்னா எங்களுக்குள்ள இன்னும் ஒரு மனிதாபிமானம் இருக்கு. எங்களுடைய உறவுகள் இறந்த பிறகு இப்போ என் வீட்டில் ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ ஒரு அக்காவோ இறந்தா நான் மீடியாவில் முன்னாடி நாங்கள் வந்து பேசிட்டு இருக்க மாட்டோம், உண்மையை சொல்லிட்டு இருக்க மாட்டோம். இந்த சந்தர்ப்பத்தை திமுக பயன்படுத்திட்டு அன்னைக்கு ஃபுல்லாக என்ன நாடகம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். அந்த நாடகத்தோட நாங்கள் சட்ட ரீதியாக போராடக்கூடாதுன்னு அந்த வாரம் 27 அதுக்கு அடுத்த வாரம் சண்டே வரைக்கும் கோர்ட் ஹாலிடே. இது ஒரு மிகப்பெரிய திட்டமிடலோட எங்களால் ஜுடிஷியலாகவும் போய் முறையிட முடியாது. உண்மையை வந்து பேட்டி கொடுத்தா உண்மைக்கு முரணான்னு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸ் கைது செய்யப்பட்டாங்க. அதையும் மீறி சோசியல் மீடியாவில் வந்து பேசினா கைது செய்யப்பட்டாங்க. ஏன்னா உண்மை ஒரு பக்கம் மட்டும்தான் தெரியணும், அவங்க மட்டும்தான் பேசணும். அரசு உடைய செய்தித்துறை நிறுவனம் ஒரே ஒரு வேலை செஞ்சிச்சு, தாவேக்கா மீது எப்படி பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லலாம். இதுதான் அந்த ஒரு வாரமாக ஹாலிடே இருந்தது, கோர்ட்டுக்கு மூவ் பண்ண முடியல. அப்புறம் தலைவர் அவர்கள் வந்து இரங்கல் கொடுத்து அவங்களுக்கான இழப்பீடு தொகை கொடுத்த பிறகு எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் முதற்கொண்டு கைது செய்யப்படும் பொழுது, எஃப்ஐஆரில் இது கிரிமினலாக மாற்றப்படும் பொழுது, அப்போ எங்கள் தலைவர் அவர்கள் உடைய அறிவுறுத்தல் இது இந்த பிரச்சனையை வச்சு ஒட்டுமொத்த கட்சியை முடக்கக்கூடிய செயலை திமுக அரசு செய்ய முற்பட்டுருச்சுங்கிறத உணர்ந்தோம். அதுக்கான பதிவை நான் பண்ணுறேன், ஏதோ குற்றச்சாட்டு சொல்ல. திருமதி அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு ஏன் வந்து உயர் அதிகாரிகள், ஹோம் செக்ரட்டரி, ஹெல்த் செக்ரட்டரி எல்லாரும் வந்து எந்த தவறும் செய்யலைன்னு சொல்ல முடியும்? ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கும் பொழுதே எப்படி வந்து காவல்துறை இருக்கக்கூடிய ஒரு ஹோம் செக்ரட்டரி இதில் எந்த தவறு இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்புறம் எதுக்கு வந்து விசாரணை ஆணையத்தை உருவாக்குனாங்க? விசாரணை ஆணையம் விசாரித்து முழுமையான அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு ஹோம் செக்ரட்டரி, ஹெல்த் செக்ரட்டரி, ஒரு உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்த தவறு தாவேக்கா தான் செய்துன்னு வாய்த்தரன்னு சொல்லாமல் அவங்க பக்கத்தை நியாயத்தை மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுவே வந்து அவங்க அமைச்ச கமிஷனுடைய ஒரு அதிகார மீறலுங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுறோம். நம்பர் 1. நம்பர் 2, உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அது யார் கேஸ் ஃபைல் பண்ண மக்களுக்கு தெரியும். அந்த கேஸில் ப்ரேயரே கிடையாது. தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக, அதுவும் குறிப்பாக எங்கள் தலைவருக்கு எதிராக கடுமையான வார்த்தைகள், அவருடைய தலைமை பண்பு, அவருடைய வருகை, அவருடைய அரசியல் வருகை, என்ன கோபம் உங்களுக்கு? அப்போ மதுரை ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல், எஸ்ஓபி பற்றி கேஸ் ஃபைல் இருக்கும்போது ப்ரேயர் வந்து சம்பந்தமே இல்லாமல் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணி அந்த எஸ்ஐடியோடைய நோக்கம் நியூட்ரலாக இருக்குமா, டிரான்ஸ்பரன்சியாக இருக்குமான்னு தெரியாது, வெளிப்படைத்தன்மையாக இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் கடுமையாக தமிழக வெற்றி கழகத்தை நாங்கள் தான் தப்பு செஞ்ச மாதிரி ஆல்ரெடி அவர் வந்து ஒரு பதிவு பண்ணிட்டார். எந்த விதமான என்கொயரியும் கிடையாது. பொதுவாக வெக்கேஷன் கோர்ட்டில் பில் கேஸ், பப்ளிக் லிட்டிகேஷன் கேஸை வந்து எடுத்த உடனே நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஆனால் அன்னைக்கே எடுத்து, அன்னைக்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து, அன்னைக்கே தமிழக வெற்றி கழகத்தை ஒரு குற்றவாளி மாதிரி ஆக்கி, அதில் தலைவர் விஜய் அவர்களையும் ஒரு குற்றவாளி ஆக்கியக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு பாருங்க. தமிழக வரலாற்றிலேயே மദ്രാസ് ஹைகோர்ட்டில் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்ததே கிடையாது. அந்த தீர்ப்புக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டோம், இந்த திமுக அரசு திமுக கட்சியை யூஸ் பண்ணாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வச்சு தமிழக வெற்றி கழகத்தை எப்படி முடக்க முடியும், எங்கள் தலைவரை எப்படி முடக்க முடியும், எங்களுடைய பிரச்சாரத்தை எப்படி முடக்க முடியும். நேற்று கூட எங்கள் மாவட்ட செயலர் அரெஸ்ட்டு, 3 மாவட்ட செயலர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கட்சியை முடக்கக்கூடிய ஒரு ஜனநாயக படுகொலையும் ஒரு எமர்ஜென்சியை ஒரு லாண்ட் ஆர்டர் மூலியமாக உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பதிவோடு தான் தலைவர் அவர்களுடைய அறிவுறுத்தலில் இம்மீடியட்டாக டெல்லிக்கு கிளம்பணும், 1ஆம் தேதி கிளம்பணும். இங்கே வந்து
உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சீனியர் அட்வொகேட்ஸ் கோபால் சுப்ரமணியன் சாராக இருக்கட்டும், ஹரிமா சாராக இருக்கட்டும், எல்லாரும் அதுக்கு முன்னாடி இன்னொரு பதிவு பண்ணிடுறேன், எங்களுக்கு வந்து வழக்கறிஞர்கள் கிடைக்கக்கூடாதுன்னு ஒட்டுமொத்த ஒரு 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 செயலை வந்து செய்ய முற்பட்டாங்க. ஆனால் நாங்கள் எல்லா சீனியர் அட்வொகேட்ஸ்கிட்டையும் முறையாக எங்களுடைய நியாயத்தையும் எங்களுடைய நீதியையும் பதிவு செஞ்ச பிறகு, குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்துடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தை அணுகணும். அதில் காலையில் கூட நிறைய ரூமர்ஸ், தமிழக வெற்றி கழகம் வந்து பெட்டிஷன்ஸ் வந்து தப்பாக ஃபைல் பண்ணியிருக்காங்க, மனுதாரர் இல்லைன்னு. தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரே பெட்டிஷன் தலைவர் அவர்களுடைய தலைமையில் அறிவுறுத்தின் பேரையில் பெட்டிஷனை ஃபைல் பண்ணோம். பெட்டிஷனுடைய நேம் ஆதவர்ஜுனா, நான் மட்டும்தான். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வேறு எந்த பெட்டிஷனும் ஃபைல் பண்ணல. அதை நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நாங்கள் எங்களுடைய அமைதி இந்த தீர்ப்புக்கு அப்புறம் 41 எங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், ஒரு ஜஸ்டிஸ் வேணும். 5வது நாள் எங்கள் தலைவர் எங்ககிட்ட எல்லாரையும் பார்த்து சொன்னார், நம்ம இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து நான் பர்சனலாக தத்தெடுக்க போகிறேன், நம்ம வாழ்க்கை முழுசும் நான் வந்து இவங்க பயணிக்க போகிறேன். இந்த உறவுகள் வந்து ஏதோ வந்து நம்ம காசு கொடுத்தோங்கிறது இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையோட தேவைக்கு எல்லாமே ஏதோ வந்து முத நாள் போயிட்டு மலர் வலை வச்சுட்டு போகிறது வந்து எங்கள் தலைமையோ தமிழக வெற்றி கழகமும் கிடையாது. வாழ்க்கை முழுதும் அவர்களுக்கு தேவையான ஒரு பயணத்தை நாங்கள் உருவாக்குறோம். அதோடு இந்த இறப்புக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். 100% இதில் ஒரு சதித்திட்டம் இருக்கு.